அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருணை மியூசியம் இஸ் டு பி செட் அப் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல தான் நமக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு திருநெல்வேலி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். யங்கஸ்ட் இந்தியன் ரெஃப்ரி டு அஃபிஷியேட் இன் ஒலிம்பிக்ஸ் இஸ் கபிலன் சாய் அசோக். சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிஸ் தாமஸ் பாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அது. சரியா? ஸோ தமிழ்ல பார்த்தோம்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒலிம்பிக்கில் நடுவராக பணியாற்றிய இளைய இந்திய நடுவர் கபிலன் சாய் அசோக் ஆவார். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ முன்னாள் குத்துச்சண்டை வீரரா இருந்திருப்பாரு. இப்போ 32 வயசு தான் இவருக்கு. ஸோ இந்தியாவில இருந்து போன யங்கஸ்ட் ரெஃப்ரியா இருக்க போறார். சரிங்களா? ஒலிம்பிக்ஸ்ல. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பாக். இதுவும் கரெக்ட் தான். 2மே சரி. இப்ப 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது செகண்ட் பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி. 2வது பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஜூலை ஸ்டார்டிங்ல தான் நடந்துச்சு. இந்தியாவுல நியூ டெல்லியில தான் நமக்கு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் எங்கன்னா நியூ டெல்லி, இந்தியாவில தான் நடந்துச்சு ஆக்சுவலி. ஓகேவா? அடுத்தது ஹூ லான்ச்ட் எ நியூ சேனல் கால் யாழ் டிவி ஃபார் தமிழ் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கல்விக்காக யாழ் டிவி என்ற புதிய சேனலை யார் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாழ் தொலை அந்த சேனல் ஓகேங்களா. ஸோ யாழ் டிவி அப்படிங்கிறத கொண்டு வந்தது யார்? பிஎம் இ வித்யா அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் சேனல் கண்டென்ட்லாம் இருக்கும் இந்த சேனல்ஸ்ல டிடிஹெச்ல நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதுல தமிழ் கல்விக்காக யாழ் டிவி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, யாழ்னு பார்த்தோன்னா நம்ம தமிழக அரசு இல்ல தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு போற்றக்கூடாது. பிஎம் இ வித்யா ஸ்கீமுக்கு கீழ தான் அத பண்ணியிருக்காங்க. அப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் வரும். சரிங்களா? ஸோ யாழ் டிவி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம். சரியா? லாஸ்ட்டா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் மொய்தாம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அஹோம் டைனாஸ்டி. அடுத்தது ஃபர்ஸ்ட் சைட் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு பி இன்க்ளூடட் இன் த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் லிஸ்ட் அண்டர் கல்ச்சுரல் கேட்டகரி. டோட்டல் நம்பர் ஆஃப் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் இன் இந்தியா இஸ் 43 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மொய்தாம்ஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அகோம் வம்சத்தின் உடல்களை புதைக்கும் நடைமுறை கரெக்ட் தான். மொய்தாம்ஸ் அப்படின்னா உடல்களை புதைக்கக்கூடிய நடைமுறையை தான் மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்வியை பத்தி நம்ம டிஎன்ஏல பேசியிருக்கோம். ஸோ அங்க வந்து ஒரு தடவை பார்த்துருக்கேன். சரியா? கலாச்சார பிரிவின் கீழ் யுனெஸ்கோ பாரம்பரிய தள பட்டியலில் வடகிழக்கிலிருந்து சேர்க்கப்பட்டுள்ள முதல் தளம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கல்ச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஹெரிடேஜ் சைட்டா இருக்கு. சரிங்களா? இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களின் மொத்த எண்ணிக்கை 43 ஆகும். ஸோ சமீபத்துல இந்த அகோம்ல இருக்கக்கூடிய இந்த மொய்தாம்ஸ்க்கு ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்தியாவோட மொத்த ஹெரிடேஜ் சைட்டோட லிஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 43ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். இப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். சரியா? இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.